ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது, அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரியல. அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க. அது கிடையாது. ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்கே இருக்கும். நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க, தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே அதை எப்படி பார்க்க முடியும், கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அது அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கும். எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கும். சும்மா மிரட்டி பார்க்குறது, கேஸு தான் போடுங்களேன், நாங்கள் என்னன்னு பார்க்குறோம். எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம். அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார். அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் கூட்டியவர் போல் இருக்கார். அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும். தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன்.